அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம இந்திய அரசு இந்த நிலப்பரப்பு மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் ஸ்டேட்ஸாகவும் யூனியன் டெரிட்டரிஸாகவும் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி 565 சமஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 565 சமஸ்தானங்கள்ல 552 சமஸ்தானங்கள் சேர்ந்து உருவானது தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்தியா. மிச்சம் சில பகுதிகள் பாகிஸ்தானுக்கும் ஒரு சில பகுதிகள் இண்டிபெண்டாகவும் இருக்க ஆரம்பிச்சிச்சு. 1947 இருந்த லிஸ்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் தான் இப்போவும் இருக்கானா? இல்லை. இது இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங் எவ்ரி நவ் அண்ட் தென். இந்த 552 சமஸ்தானங்களை ஒன்றாக்கி 28 மாநிலங்களும் இப்போ இருக்கிற டேட்டா படி 8 யூனியன் பிரதேசங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு ஆஸ் பர் த கரண்ட் ரெக்கார்ட். நம்ம 9 யோசிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, டையூ டாமன் அண்ட் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இது எல்லாமே இப்போ மர்ஜ் பண்ணி we have totally 8 யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லப்படுது. என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு பார்த்துடலாமா? ஜம்மு காஷ்மீர், லடாக், டையூ டாமன், அது கூடவே சேர்த்து தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் தென் லக்ஷத்தீவுகள், புதுச்சேரி, சத்தீஸ்கர், டெல்லி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். சரி, இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். எதன் அடிப்படையில் மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கிறாங்க? அதற்கான வரைமுறை என்ன, வரம்புகள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு பிரதான கேள்வியா இருக்கும் இல்லையா? இப்போ நிலப்பரப்பு ரொம்ப சைஸ்ல ஸ்மால் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கன்சிடரேஷன். மக்கள் தொகை அளவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு கன்சிடரேஷன். இப்போ சத்தீஸ்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னையோட சைஸில் 1/10, அதாவது 10ல் 1 பங்கு தான் சைஸே. ஸோ அது மாதிரி ரொம்ப சைஸில் ஸ்மாலாக இருக்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போன்ற ஐலாண்டு இதெல்லாமே. அண்ட் தென் அரசியல் சூழ்நிலைகள், காஷ்மீர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அது ஒரு மாநிலமாக இருந்து இப்போ யூனியன் டெரிட்டரியாக மாறி இருக்கு இல்லையா? அரசியல் காரணங்கள். இன்னொரு காரணம் என்னென்னா கலாச்சாரம். பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃப்ரெஞ்சு ஆதிக்கம், அந்த கல்ச்சர் இன்னமும் அதிகமாக இருந்தது அந்த டைமில். 1947லலாம் நம்மக்கிட்ட புதுச்சேரி இல்லை. அரவுண்ட் 50s தான் புதுச்சேரி இந்தியாவோட இணைக்கப்படுது. ஃப்ரெஞ்சு காலனிக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அது கைமாற்றப்பட்டது. ஸோ இப்படி நிலப்பரப்பளவு, மக்கள் தொகை, கலாச்சாரம், அரசியல் சூழ்நிலை இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் மாநிலங்களாக அமைக்கப்படுதா இல்லை யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்படுதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ அதிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்டுக்குன்னு மாநில அரசு இருக்குது, சென்ட்ரலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, மத்திய அரசு. யூனியன் டெரிட்டரிக்கு யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா துணைநிலை ஆளுநர். அவர் தான் அந்த யூனியன் டெரிட்டரியை, யூனியன் பிரதேசத்தை கண்காணிக்கக்கூடியவர். மத்திய அரசோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. தட்ஸ் வை ரீசெண்ட்லி காஷ்மீர் மாதிரியான பகுதிகள் சென்ட்ரலோட டைரக்ட் ஃபோக்கஸ் வேணுங்கிறதுக்காக தான் அதோட மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது. எகெயின் இன் ஃபியூச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது மாநிலங்களாக மாற்றப்படும் ஒன்ஸ் நார்மல் சுச்சுவேஷன் திரும்பினதுக்கப்புறம், இயல்பு நிலை காஷ்மீரில் திரும்பினதுக்கப்புறம் அது திரும்ப மாநிலமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூர், அப்புறம் ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ் முன்னாடி இருந்ததெல்லாம் மாநிலங்களாக மாற்றப்பட்டது. அதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியும்.
ஸோ இப்போ அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது. எல்லா துறைகளும் அதோட கண்ட்ரோல் கீழே இருக்குது, முக்கியமாக கல்வி, விளையாட்டு இது மாதிரி. பட் யூனியன் டெரிட்டரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே கிடையாது. கல்வித்துறை, விளையாட்டுத்துறை இதெல்லாம் பாடத்திட்டம் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற பாடத்திட்டத்தை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இது மாதிரியான காரணங்களுக்காக தான் ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மோர் ஓவர் எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி, புதுச்சேரியிலலாம் யூ வில் ஸ்டில் ஹாவ் சீஃப் மினிஸ்டர் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லையா? ஸோ அவங்களுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் அதிகார மோதல்கள் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ்க்காகவுமே அவங்க வந்து எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஹிமாச்சல், திரிபுரா, மணிப்பூர் இதெல்லாம் முன்னாடி யூனியன் டெரிட்டரிஸாக இருந்ததுங்க. இப்போ வந்து மாநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி காஷ்மீரும் இன் ஃபியூச்சர் மாநிலங்களாக மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1947, 1954, 1956, 1966 அண்ட் தென் இப்போ 2019 இந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த காலகட்டம், அந்த காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலையை பொறுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டெசிஷனை எடுக்குது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் மாதிரியான சின்ன பகுதிகள் ஏன் வந்து ஒரு ஸ்டேட்டோட இணைக்கக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் கூட வரலாம். அந்தமான் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டேட் எது கூடயாவது லிங்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் த ஸ்டேட், லைக் தமிழ்நாடு ஒரு ஆந்திரா, இட்ஸ் ஃபார் அவே ரைட். ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் வை அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் அங்கேயே இருந்துச்சுன்னா அதை நிர்வாகம் பண்ணுறது ஈஸி. தட்ஸ் வை அதனால் வந்து அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வை வி ஹாவ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு. ஸோ இப்போ நமக்கு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.